சம்பளா வந்துடாத. அம்மா வாங்கம்மா. ராய்க்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சக்கரை வந்தாவ பெருசர் வந்தாவ வெறும் கூடவே காய்ச்சி குடிக்கிறீங்க. எல்லா தொந்தரவும் வரத்துக்கு முன்னாலேயே இந்த ஆரியத்தை சேர்த்திங்க. ஆரியம்ங்கிறது ஒரு அரிசி மாதிரி தான். இது ரெகுலராக சாப்பாட்டில் பயன்படுத்தலாம். நாம் சுத்தமாக பயன்படுத்திக்கிறது இல்லை. இந்த ராயை அடிக்கடி சேர்த்திக்கிங்க. இந்த ராயில் களிக்கிழலாம், பக்கடா சுடலாம். இது நிறைய விதமாக பண்ணலாம். அரிசியில் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே இதுலேயும் பண்ணலாம். அப்படி பண்ணி சாப்பிடுங்க. ராகி சாப்பிட்டுட்டு வந்தால் எலும்பு நல்லா வலுவாகும், மேனி நல்லா பளபளப்பாக இருக்கும், செரிமான சக்தி நல்லா இருக்கும், எடையை கட்டுப்பாடாக வச்சுருக்கும், சர்க்கரை பிரஷரு எல்லாமே நார்மலாக இருக்கும். இந்த ராயை நீங்கள் அடிக்கடி சேர்த்திக்கிங்க. நம்ம நல்லது. நாம் திங்கிற பண்ணமா பலகாரமா ராயை சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்திக்கலாம். உடம்புக்கு நல்ல வலுவு, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். வாங்க போய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ராய் துவைச்சி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற சல்லியில் வந்துடுதா. ராயில் இருக்கிற மூடெல்லாம் வந்துடும். நல்லா விளையாடு இருக்கு. கம்பா இருந்தால் தண்ணி துவைக்கணும். ராய்க்கு தண்ணி துவைக்க தேவையில்லை. நல்லா பொட்டுன்னு போட்டோம்னாக அந்த மூடு வந்துடும். பிரியா, அந்த ராய்க்கெல்லாம் எடுத்து போட்டு அண்ணே கழிச்சிக்கலாம். நல்லா தொல்லி பறக்குது. இந்த அளவுக்கு துவஞ்சா போகுது. வளைச்சி எடுத்துக்கலாம். மேட்டுக்காட்டு ஐயா இப்படித்தான் இருக்கு. இது மானாவாரி காட்டில் விளையிறது கொஞ்சம் கப்பாத்தான் இருக்கு. ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கு. பொறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கல் மண் இருக்கு. நல்லா நேம்பி எடுத்துக்கணும். நல்லா நேம்பி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். குட்டி 3 கப்பு ராய் போதும். நீங்க சம்சாரமா இருந்தா எச்சா கூட போட்டுங்க. நான் 3 கப்பு தான் போடுறேன். கல் பூட்டியாச்சு. கல் பூட்டியாச்சு. ஆரியத்தை அரைச்சு எடுத்துக்கலாம்.
நான் அரைச்சிக்கிறேன். மேல் வேலையை பண்ணிடி மலாருங்க. இது 2 பேர் சுற்றினாலும் மரமரன்னு வரும். ஆடிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மொல்லமாக சுத்த வேணும். அப்போ தான் நெவு மாவு மெதுவாக சுத்த வேணும். இது மொல்லமாக சுத்த வேணும். இல்லையா வெங்காயத்தை எடுத்து சொல்லி நேராவது கண்ணு எடுத்து சொல்லிச்சாமே. அரைச்சாச்சு மாவு அள்ளிக்கலாம். வெங்காயம் எவ்வளோ வேணும்? வெளியே இருக்க போகிற சொல்லி குட்டிமா ஒடிய போகலாம். முருங்கை தலை ஒடிச்சிடலாம். வா முருங்கை தலை ஒடிச்சிடலாம். முருங்கை நம்ம மரத்தில் நம்ம மரம் தான். அது மாதிரி நம்ம மரம் இருக்காது. ஒரு 2 கொத்து முருங்கை இருந்தால் போதும், ஒடிச்சு எடுத்துக்கலாம். போதும் 4 கொத்து. வா குட்டிங்க போகலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பத்தை வச்சுக்கலாம். நாலு மிளகாயா? அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அந்த கத்தி நீர் தர தம்பி. கடவுளில் 3 பூணும். ஒரு பூன் கடுகு. அரிஞ்சி வச்சா சின்ன வெங்காயம் 1 கப்பு. வெங்காயம் நல்லா வணங்க வேணாம். கருப்பா இருந்தாலும் 3 கொத்து. கிள்ளி வச்ச வரமிளகாய் 4. அரிஞ்சு வச்ச பூண்டு 10 பல்லு. பொடி பொடியா நறுக்கி வச்ச முருங்கைத்தலை 3/4 கப்பு. சீரகம் 1 கப்பு. இந்த சீரகம் வந்து 1 பூனு.
பெருங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ராகி மாவில் முருங்கைத்தலை போட்டாங்க சத்து ரொம்ப அதிகம். இந்த மாதிரி ராகி மாவு முருங்கைத்தலையும் சேர்த்துக்கிட்டா இரும்பு சத்து குறைபாடு வராது. வதங்குது நல்லா வதங்கு, நல்ல மணப்பு வேணுமில்ல. சீரகம் முதல் போட்டால் கறி போயிடும்னு தான் உறவு போட்டேன். தேங்காய் பூ உண்டுன்னு வேண்டாம், ஒரு 1/4 கப்பு தேங்காய் பூ. சரியா? போய் தோசைக்கல்ல எடுத்துட்டா. சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கி போச்சு, மேலே எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆட்டு. அதுக்கு போதுமான உப்பு. தோசைக்கல்ல எடுத்து மேலே நேரம் இருக்குதாயா? வச்சுக்கலாம் நேரம். நல்லா ஆறிடுச்சு, பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தொழிச்சு போய் வேணும். ஒரு 2 மூணு கடலை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி ஒரே மட்டும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து பிணைஞ்சிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பிணைஞ்சா போதும். ஒரு 10 நிமிஷம் ஊறுட்டு நல்லா ஊறுட்டு நம்ம இலைய எடுத்துக்கலாம். சேலையில் அடிச்சுக்கிட்டேன். கண்ணை இலைக்கு என்ன தடவை எங்க என்ன எங்க மறுபடி தடவைக்குங்களா கல்லுக்கு தடவை 2 தடவை செய்ய. கல்லும் காஞ்சிக்கிடுச்சு, மாவும் ஊறிக்கிடுச்சு. இதுக்கு மேலே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சங்காய் தோடு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்தா போதுமாயா? நல்லா வளமா பண்ணிவிடு. போதும். நல்லா வேகுது. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வேகணும். வேகாத எடுத்துக்கிட்டா வறுத்தோலி பிடிச்சிக்க. அந்த உள்ள இங்கே கொண்டாடாத.
இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். தம்பி வாங்கடா, இருந்து சாப்பிட்டு பாருங்கடா. நான் 4 வரமிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தங்க வேணுமுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அது நான் விதையை தட்டிப்பிட்டு தான் போட்டுக்கிறேன். நீங்கள் பச்சைக்காய் வேணுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அவ்வளோதும் கிடைக்கல, அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். போட என்ன இருக்க மாட்டேங்குது, போடு போடு, மேலே விட்டுக்கலாம். கல்லுக்கு அதிகமாக தட வேண்டியதில்லை, மேலே விட்டுக்கலாம். இந்த மாதிரி அமைச்சி வேணுங்கிற அளவுக்கு சுட்டுக்கிட்டு பிரிசில் வச்சுருந்தீங்களா அப்பப்போ வேணுங்கிற நேரம் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணுங்கிற போது 4 உருண்டை பிடிச்சி அமைச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு ஊர்ந்து வரைக்கும் நல்லாயிருக்கு. ஒரே மட்டும் சுடலின்னா நீங்கள் புருஷில் வச்சு கூட சுட்டுக்கலாம். அப்பப்போ போடு. ராய அடை ரெடி, வாங்க சாப்பிடலாம். படாங்கண்ணே இந்த சாமி, இந்த சாமி பரவாயில்ல பாப்பா கொடுத்துட்டு செஞ்சு தட்டுறேன். பாப்பா ஆசையா கேக்குறா. சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிடு. சுடுதா? அருமையா இருக்குதுங்க. உனக்கு தம்பி சூப்பரா இருக்குது. அட சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குது. உனக்கு ராய் அடை பிள்ளைங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. நானும் சாப்பிடலாம், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சரி பஞ்சு மாதிரி இருக்குது பாருதா. சரி போகிற வரையே நல்லா வந்து போச்சுட்டாரு. நான் பாரு பல்லு இல்லாத கூட நல்லா சாப்பிட்ற மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. கம்மன்னு மணக்குது. இன்னும் 2 அடை திங்கலாம தோணுது. அருமையா இருக்குது, சூப்பரா இருக்குது. எல்லாருக்கும் நல்லது. யார் வேணாலும் திங்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிடுங்க சாமி. நாங்கள் ராய் அரைச்சி பண்ணுறோம். நீங்கள் கடையில் கூட மாவு வாங்கிக்கலாம். மாவு வாங்கி பண்ணால் சீக்கிரம் வேலை, நல்லா ஊற வச்சு பண்ணுங்க. பஞ்சு மாதிரி இருக்கும்.